நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஏமன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க, நீங்க சொல்லிட்டீங்களா? நீங்க குறுக்கேள்வி கேட்கறா எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்தில் நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. ஒரு வழக்கை ஜோடிக்கிற போது எப்படி வேண்டுமானாலும் ஜோடிக்கலாம். உங்க வேலை ஜோடிக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு அரசாங்கம் நினைச்சா என்ன வேணா பண்ணிடலாம். பண்ண முடியாதா? இல்ல 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 அரசியல இருங்க, நான் சொல்லிடுறேங்க. நான் சொல்றது கேட்டு முடியுங்களா? ஒரு ஒரு இது பண்றது யாரு பேர்ல வேணாலும் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்க. யார் போடுறான்? இந்த பில்டிங்கோட வேல்யூ என்னன்னு போட்டா அவங்களுக்கு வந்து வேல்யூ குறைவா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து வேல்யூஷன் போடுவாங்க. பிடபிள்யூ ஒரு வேல்யூஷன் என்ன போடுவாங்க உங்களுக்கு தெரியாதா? உங்க நண்பர் வந்து உங்களுக்கு வந்து 100 செங்கல் அனுப்பிச்சா ஒரு நண்பர் ஒரு 100 மூட்டை சிமெண்ட் அனுப்பிச்சா உங்களுக்கு அதெல்லாம் எஸ்டிமேட்ல வருமா? ஒரு வேல்யூஷன் போடுறது பிடபிள்யூங்க. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது வந்து அவங்க வந்து குறைந்த விலையில செய்ய முடியும். இப்ப நீங்க நிறைய தெரியும், பிடபிள்யூங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில பூஸ்ட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு வந்து இவ்வளவு எஸ்டிமேட் போடலாம்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா இல்லையா? வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும். எங்கச்சு படம் இருக்குதா? காட்டுங்க. நானும் சேகர்பாபு பேசுறேங்க. சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க. நானும் சேகர்பாபு பேசிருக்கேன் ஒரு படம் வந்திருக்கா? காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. இல்ல இல்ல நான் காட்டுங்க, நான் சொல்லிடுறேன் பதில். நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை. அணுகதியாக இருந்தால் இல்ல இருங்க, சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது. ஆகாயத்துல வந்து இருங்க, நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு இருங்க, கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டிருங்க, நான் பதில் சொல்றேன்.